வேதங்கள் என்பவை பொதுவாக இந்து சமயத்தில் உள்ள அடிப்படையான நூல்களில் சிலவாகும். காலத்தால் முற்பட்டது ஆகும். வேதம் என்னும் சொல் பிற மதத்தாரும் தங்கள் சமயத்தின் முதன்மையான நூல்களுக்கு பயன்படுத்துகின்றனர். 5000 ஆண்டுகளுக்கு முன்னரும் இந்துக்களின் வேதங்கள் இன்றிருப்பது போலவே இருந்தது என்று பண்டித பால கங்காதர திலகர் நிரூபித்துள்ளதாக சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டுள்ளார். இந்து சமயத்துக்கு அடிப்படையானவை 4 வேதங்கள் ஆகும். ரிக், யசுர், சாம, அதர்வண வேதம் ஆகியவைதான் அடிப்படையில் வேதங்களாக கருதப்பட்டன. அதர்வணத்தை தீமை என்று கருதினார்கள். பிற்காலத்தில்தான் அது 4வது வேதமாக சேர்க்கப்பட்டது. இவை நான்மறை என்றும் கூறப்படும். என்றாலும் தமிழில் நான்மறை என்பன வேறானவை என்போரும் உள்ளனர். அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பர். வேதங்கள் 4 என வகுத்தவர் வியாசர். வேதங்களை சுருதி, மறை எனவும் கூறுவர். வேதங்களில் பல்வேறு கடவுள்களை புகழ்ந்து இந்த பாடல்கள் புனையப்பட்டிருக்கின்றன. சடங்குகளின் போது பின்பற்றப்படுவதற்காக பல்வேறு விவரங்கள் யசோர் வேதத்தில் குறிப்பிடப்படுகின்றன. சடங்குகளின் போது இசைப்பதற்காகவே சாம வேதம் இயற்றப்பட்டதாகும். சாம வேதத்திலிருந்து இந்திய இசை தோன்றியதாகவும் கூறப்படுகின்றது. அதர்வண வேதமும் சடங்குகளைப் பற்றி குறிப்பது ஆகும். இவற்றுள் காலத்தால் முற்பட்டது ரிக்வேதமாகும். இது இந்தியாவில் 500 முன் உருவாகியிருக்கக்கூடுமென கருதப்படுகின்றது. வேதங்கள் இன்றளவும் வாய்வழியாகவே சொல்லப்பட்டு உள்ளன. ஏறத்தாழ 300ஆம் ஆண்டு அளவில் எழுத்து வடிவம் பெற்றிருக்கக்கூடும் என கருதப்படுகின்றது. என்றாலும் வாய்வழியாகவே தலைமுறையாக நிலை பெற்று வந்துள்ளது. விஜய நகர பேரரசை ஆண்ட முதலாம் ஹரிஹரர் காலத்தில் வாழ்ந்த சாயணாச்சாரியர் என்னும் 14வது நூற்றாண்டு காலத்து வேத அறிஞர் வேதத்தின் பொருளை விளக்கி எழுதிய வேதார்த்த பிரகாசா என்னும் நூலே முதலாக எழுத்து வடிவில் கிடைக்கும் வேதங்களாகும். இதன் சமய முக்கியத்துவம் தவிர உலகின் மிக தொன்மையான நூல்களில் ஒன்று என்ற வகையிலும் இதற்கு முக்கியத்துவம் உண்டு. வழிபாடு, சமயக் கிரியைகள் முதலியவற்றை சில இடங்களில் உரைநடையிலும் மற்ற இடங்களில் ரிக் என்று சொல்லப்படும் வேதகால செய்யுள் நடையிலும் எடுத்துக் கூறும் வேதங்கள் அக்கால சமூக வாழ்க்கையையும் காட்டுகின்றன. வேதகால கடவுள் கோட்பாட்டை முற்பட்ட கால கடவுள் கோட்பாடு, இடைப்பட்ட கால கடவுள் கோட்பாடு, பிற்பட்ட கால கடவுள் கோட்பாடு என 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஆரம்ப காலத்தில் வேதகால மக்கள் இயற்கை சக்திகளை வெல்லவோ விளங்கவோ முடியாதவர்களாக காணப்பட்டனர். இடி, மின்னல், மழை, புயல் போன்ற இயற்கையின் ஒவ்வொரு செயலையும் தமக்கு மேற்பட்ட சக்தியாக கருதினர். எனவே வேதகால மனிதன் பயத்தின் அடிப்படையில் இயற்கையை கடவுளாக வழிபட முனைந்ததோடு வேதகால கடவுள் கோட்பாடும் உதயமானது. இயற்கையை வழிபட்ட மனிதன் இயற்கை சக்திகளுக்கு இறைநிலை கொடுத்து பல்வேறு பெயர்கள் சூட்டி வழிபடத் தொடங்கினான். இவ்வாறு ரிக்வேத காலத்தில் 33 தெய்வங்கள் வணங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இத்தெய்வங்களை மண்ணுரை தெய்வங்கள், விண்ணுரை தெய்வங்கள், இடைநிலை தெய்வங்கள் என ஆய்வாளர்கள் 3 வகையாக பிரித்து நோக்குகின்றனர். இவற்றுள் இந்திரன், வருணன், அக்கினி, உருத்திரன், விஷ்ணு முதலிய தெய்வங்கள் குறிப்பிடத்தக்கன. ரிக்வேத காலத்திலே பல தெய்வங்கள் வழிபட்டமை மறுக்க முடியாத உண்மை. இருப்பினும் ஒவ்வொரு தேவைக்கும் அவர்கள் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டமை காண முடிகின்றது. அவ்வேளை அந்த ஒரு தெய்வமே எல்லாவற்றிலும் உயர்ந்த மேலான தெய்வமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு இடைப்பட்ட வேத காலத்தில் தேவைக்கேற்ப ஒரு தெய்வத்தை முதன்மைப்படுத்தி வழிபடுகின்ற ஒரு தெய்வ கோட்பாடு தோன்றியது. ரிக்வேதம் 10ஆம் மண்டலத்தில் சந்தேகத்திற்கிடமான ஒரு வினா காணப்படுகின்றது. நாம் யாருக்கு நமது அபிபாகத்தை செலுத்துவோம்? எல்லாவற்றிலும் உயர்வதும் மேலானதுமான தெய்வம் எது என்று கேட்கப்பட்டன. அதற்கு பிரஜாபதியே எல்லாவற்றிலும் உயர்வதும் மேலானதுமான தெய்வம், அவருக்கே உங்கள் அபிபாகத்தை கொடுங்கள் என்று கூறப்படுகின்றது. இதுவும் ரிக்வேதகால ஒரு தெய்வ கோட்பாட்டிற்கான ஒரு ஆதாரமாகும். இடைப்பட்ட வேதகால ஒரு தெய்வ கோட்பாட்டிலிருந்து மேற்பட்டதாக ஒரு பொருள் கோட்பாடு பிற்பட்ட வேதகாலத்தில் தோன்றியது. ரிக்வேதம் 10 மண்டலத்தில் உள்பொருள் ஒன்று, அதனை பலவென்று அழைப்பர் எனப் பொருள்படும். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்ற கூற்று காணப்படுகின்றது. மேலும் இங்கு பலவற்றிலும் வலிமை வாய்ந்தது ஒன்று என்ற கூற்றும் காணப்படுகின்றது. புருஷன் ஒருவனே எல்லாவற்றிலும் இருக்கிறான்.
இருந்தான், இருப்பான் போன்ற மகா வாக்கியங்கள் உள்பொருள் ஒன்று என்பதை விளக்குகின்றன. இவ்வாறு உள்ள பொருளை பிற்காலத்தில் பிரமம் என்றும் பரமாத்மா என்றும் அழைக்கப்பட்டது. வேதாந்தம், சித்தாந்தம், உபநிட தத்துவங்கள் தோன்றுவதற்கும் இதுவே வழிசமைத்தது. ரிக்வேதம், இது முந்தைய வேதகாலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் காலம் 2200 முதல் பொடோட் 1600 வரை ஆகும். ரிக்வேதத்தில் 10,600 பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளனர். இப்பாடல்கள் ரிக்வேத மக்களின் வாழ்க்கை முறை, அரசியல், பழக்கங்கள் ஆகியவற்றை தெளிவாக கூறுகின்றது. மேய்ச்சலே ரிக்வேத கால மக்களின் முக்கிய தொழிலாகும். ரிக்வேத மக்கள் தச்சு வேலைகளும் செய்துள்ளனர். மண்வேலைகள் செய்வது, நூல் நூற்றல், பருத்தி கம்பளி உடைகள் தயாரிப்பது ஆகியன ரிக்வேத கால மக்களின் உபத்தொழிலாக இருந்து வந்துள்ளன. மேலும் வேதங்கள் மக்களின் கடவுள்களைப் பற்றியும் அதிக தகவல்கள் தருகின்றன. ரிக்வேத மக்கள் இந்திரனையும் அணியையும் முதற்கடவுளாக வழிபட்டு வந்துள்ளனர். பிந்தைய வேதங்கள். பிந்தைய வேத காலங்களில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்துள்ளனர். இக்குறிப்புகளை பிந்தைய வேதங்கள் குறிப்பிடுகின்றன. பிந்தைய வேத காலங்களில் அவர்களின் நம்பிக்கை, பழக்க வழக்கங்களும் மாற்றம் பெற்றுள்ளன. முந்தைய வேத காலங்களில் கடவுளான இயற்கையை விட சிவன், பிரம்மன், விஷ்ணு ஆகியோரை வழிபட்டு வந்துள்ளனர். வேதங்கள் பிற்காலத்தில் 5ஆம் வேதமாக இந்து சமயத்தில் முதல் 4 ருக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களுக்கு அடுத்தபடியாக 5வது வேதமாக மதிக்கப்படும் பகவத்கீதை மகாபாரதத்தில் போரின் போது இறைவன் கண்ணன் அர்ச்சுனனுக்குச் செய்த உபதேசங்களாகும். பிறப்பு, இறப்பு, மறுபிறவி, இறைவனின் அவதாரம், ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகள், அவற்றின் முக்கியத்துவம், யோகங்கள், இறைவனை அடையும் முறை போன்ற இன்னும் அநேக இந்துமத கோட்பாடுகளை தெள்ளந்தெளிவாக கூறும் புனித நூல். நன்றி, வணக்கம்.